வணக்கம் அன்பர்களே, கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே, நீங்கள் நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள். உங்களுக்கு 100% பரிசு நிச்சயம். 2 கெஸ்ஸிங், அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு. அளவோடு விளையாடுங்கள், என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம். 19/12/2023 ட்ரா நம்பர் 394. இதற்கு கொடுத்த இந்த ஆல்போர்டு 8 4, ஆல்போர்டு 8 பாஸ். ரிசல்ட்டு 783. ஏசிபிசியில் கொடுக்கப்பட்டிருந்தது 83 89, பிசி 83 பாஸ். பிசியில் 83 வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆல்போர்டு 8 என வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள். இதற்கடுத்து நாம் காண இருப்பது 20/12/2023 ட்ரா நம்பர் 77. இதற்கு கொடுத்துள்ள ஆல்போர்டு 4 7, ஏபிசி 104 747, ஏபிஏசிபிசி 14 47 74, ஏசிபிசி 14 74 77. அன்பர்களே, இன்று ஒரு நாள் மட்டும் ஒரே ஒரு சான்ஸ் அதிகமாக கொடுக்கப்பட்டுள்ளது. டபுள்ஸ் என வந்தால் 7 வர ஒரு வாய்ப்பு உள்ளது. ஆகையினால் இன்று ஒரு நாள் மட்டும் 77 என ஒரு வாய்ப்பும், இதில் 74 எனவும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகையினால் விருப்பம் இருக்கும் நபர்கள் வைத்து விளையாடலாம். இல்லை என்றால் 1 அல்லது 2, அதற்கு மேல் வைத்து விளையாட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். விழும் பரிசு நீங்கள் போடும் ஒரே டிக்கெட்டில் விழும். நேரம் காலம் உங்களுக்கு வரும்பொழுது நீங்கள் போடும் ஒரே டிக்கெட்டில் பரிசு பெற வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்று கூறிக்கொள்கிறேன். இன்று ஒரு நாள் மட்டும் ஒரே ஒரு வாய்ப்பு அதிகமாக கொடுத்துள்ளேன். ஆகையினால் விருப்பம் உள்ள நபர்கள் வைத்து விளையாடலாம். இல்லை என்றால் ஒரு சான்ஸ் அல்லது 2 சான்ஸ் மட்டும் வைத்தால் போதுமானது. இதற்கடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம். புதன்கிழமை சனி ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது. அதற்கேற்றால் போல் 12 ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம். மேசராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 12 மணி வரை. ரிஷப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை. மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, பகல் 12 மணி முதல் 2 மணி வரை. கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை. சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 12 மணி வரை. கன்னி ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பகல் 12 மணி முதல் 2 மணி வரை. துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பகல் 12 மணி முதல் 2 மணி வரை. விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 12 மணி வரை. தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 12 மணி வரை. மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 11 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 2 மணி வரை. கும்பராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 2 மணி வரை. மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, பகல் 2 மணி முதல் 3 மணி வரை. அன்பர்களே, அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை
யார் ஒருவர் தொடர்ந்து 48 நாட்கள், நன்றாக கவனியுங்கள், யார் ஒருவர் தொடர்ந்து 48 நாட்கள் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் 100% பரிசு பெற அதிக வாய்ப்புள்ளது. 48 நாட்கள் என்பது 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 9 கிரகங்கள். ஆகையினால் அந்த 48 நாளை கடைபிடிக்கும் பொழுது நீங்கள் நினைத்த காரியமும் கூடும், லாட்டரியில் பரிசும் விழும். 48 நாட்கள் நீங்கள் எந்த நம்பரை வேண்டுமானாலும் போடுங்கள். உங்கள் மனதில் தோன்றும் நம்பரை கூட போடலாம். நாங்கள் கொடுக்கும் கெஸ்ஸிங்கையும் போடலாம். ஆனால் குறித்த நேரத்தில் போட வேண்டும். தினசரி நம் சேனலை பார்த்து கொடுக்கும் நேரத்தை தவறாமல் கடைபிடியுங்கள். 2 மணி நேர உழைப்புக்கு நீங்கள் மதிப்பு கொடுப்பவர் என்றால் முதலில் லைக் செய்யுங்கள், விருப்பம் இருந்தால் ஷேர் செய்யுங்கள். ஆனால் சப்ஸ்கிரைப் செய்வது உங்களுக்காகவே என்று நான் கூறுகின்றேன். சப்ஸ்கிரைப் நீங்கள் செய்வதால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வர வாய்ப்பு உள்ளது. மற்ற எந்த ஒரு இதையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்தால் பொழுதுபோக்குத்தானே தவிர நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதால் பண வரவை உண்டாக்கும். அது நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு காண்பிக்கும். ஆகையினால் பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொண்டு பாருங்கள். உழைப்புக்கு எங்களுக்கு பணம் காசு எதுவும் தர வேண்டாம். நீங்கள் லைக் செய்தால் போதும், சப்ஸ்கிரைப் செய்தால் போதும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் நாளை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.